Friends, welcome to my anime channel Star and me. Today நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா Throne of Steel சீசன் 1ல எபிசோட் 22 தான். சோ நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்து இப்பதான் இந்த எபிசோட் பாக்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடியே பல எபிசோட் போட்டிருக்கேன். அதை செக் பண்ணிட்டு வந்து பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த கதை புரியும். அப்புறமா சேனலுக்கு புதுசா வந்திருக்காங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஃபைனலி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே லைக் பண்ணிங்க நம்பிக்கையோட போன எபிசோட் பார்க்கலாம் வாங்க. நம்ம லீ பையே தன்னை ஒரு பெரிய பணக்காரங்கிற பில்டப்ல ஹீரோவை ஏமாத்தணும்னு அனுப்பி விட்டுட்டு ஹீரோ வச்சிருந்த டீம்னா அவன் வாங்கியிருப்பான். ஆனா இதுக்கு முன்னாடியே சாம்வல்னு ஒரு கேரக்டர் காட்டியிருப்பாங்க. இவனுமே மெயின் கேரக்டர் தான். சோ ஹீலிங் தெரியாது இந்த முட்டாப்பையில இன்னொரு முட்டாப்பை கிட்ட இருந்து காப்பாத்திருப்பா நம்ம ஹீரோ. முக்கியமானது ஹீரோவை ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது ஹீரோட ப்ரொஃபைல் என்னன்னு லீக்கு காட்டிருக்காது. சோ அந்த ஒரு கியூரியாசிட்டிக்காகவே ஹீரோ கூட க்ளோஸ் ஆகணுமே சொல்லிட்டு ஏழை நடக்கிற அந்த இடத்துக்கு ஹீரோ கூட்டு வந்திருப்பான். ஆனா இதுதான் தெரியாத அக்கா என்னன்னா இவன் பண்றதை பார்த்து இவன் ஒரு கேம் நினைச்சிருப்பாங்க. சோ இன்னைக்கான எபிசோட ஸ்டார்டிங்ல பிரதர் உங்ககிட்ட வேற ஏதாவது டீமன் இருக்குமான்னு லின் கேட்கவும், இல்ல என்கிட்ட ஒண்ணுதான் இருந்துச்சு, ஆனா உங்களுக்கு ஏன் இது தேவைப்படுதுன்னு ஹீரோ கேட்கவும், லின் அதை சொல்லாம ஏழை ஆரம்பிக்கும் போதுன்னு திசை திருப்பிடுவான். சோ ஏழை நடத்துற இந்த இடத்துல நம்ம லின் பையன் கிரியேட் பண்ணிருக்கான்னு சொல்ற மாதிரி லெவல் 3ல இருக்கிற பிள்ளை இவங்க காட்டவும் அக்காக்கு ஒரே ஷாக்கு. அது இப்பேற்பட்ட தற்கொலை ஆல்ரெடி நம்ம பாத்துருக்கோமே கற்பனை பண்ணி பார்த்தாதான் தெரியுது. ஆனா முட்டா பையில உன்னை ஆல்ரெடி பாத்துருக்கேன்னு அக்கா சண்டைக்கு வந்துருவாங்க. லின்னுமே அக்காவோட ஃபேஸ் உத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் புரிய வருது நீ தானே அந்த சூனியக்காரின்னு சண்டைக்கு பிடிச்சிருவாங்க. சோ இப்படியே ரெண்டு பேருக்கும் புகஞ்சிட ஹீரோ தான் என்னமோ சமாதானப்படுத்த பாப்பா. இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம லின் பைய பெருந்தன்மையா நடந்துக்கிற அக்கா இன்னுமே அவன் மேல சந்தேகம் அதிகமாகுது. ஆனா இதே நேரத்துல ஏழை நடக்கிற இடத்துல என்ன சொல்றாங்கன்னா இந்த பில்ல நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட டிஃபென்ஸ் 500 மடங்கு அதிகமாகுமா, அதுவும் 15 நிமிஷத்துக்கு. சோ இது ஒரு மிகப்பெரிய விஷயமா ஹீரோக்கு ஃபீல் ஆகும். ஏன்னா இந்த ஒரு பில்லு இருந்துச்சுன்னா அந்த கிரீன் டபுள் சோடி மணி ஹீரோ அசால்ட்டா சமாளிச்சிருக்கலாம்னு நினைப்பான். இதோட ஸ்டார்டிங் ரேட்டாவே 1000 கோல்டு காயினை இவங்க வைக்கவும் இதுக்கான ஏழு ஆரம்பமே 1500 ஆரம்பிக்குது. இப்படியா படிப்படியா இன்க்ரீஸ் ஆகவும் 1800க்கு வந்து அது நிக்குது. இது அக்காவுக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது. இதே நேரத்துல ஏழை நடத்தினவங்களுமே 1800க்கே இந்த பில்ல வித்து முடிக்கிறாங்க. இது லாஸ்ட் டைம் இதை நான் 2000க்கு வித்தேன், இனிமே இதை நான் அதிகமா விற்க கூடாது அப்படின்னு இந்த பில்ல இவன் அசால்ட்டாவே சாப்பிட்டுருவான். ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் அக்காவும் ஷாக் ஆகவும் பிரதர்லாங் அவங்க சொல்லக்கூடிய அதே மாதிரி இருக்கிற ஒரு 3 பில்ல உங்களுக்கு நான் ஆஃபர் பண்ணவான்னு லின் கேட்கவும், இதோட விலை 6000 கோல்டு கிட்ட வருமே, அப்படிப்பட்ட என்ன கேள்வி நீ கேட்க போறேன்னு ஹீரோ கேட்கவும், அதேதான் அக்காக்கும் டவுட் வருது. அதுதான் நீங்க தான் உண்மையாவே அந்த டபுள் சோட் டீமனை கொன்னீங்களான்னு லின் கேட்கவும், ஏண்டா அதான் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேனே அக்கா கத்தவும், இதை நான் பிரதர் லாங் வாயில இருந்து கேட்கணும்னு ஆசைப்படுறேன்னு லின் சொல்லவும், சரி நான் சொல்றேன் உண்மையாவே அதை நான் தான் கொன்னேன்னு ஹீரோ சொல்லவும், அப்படின்னா சரி இதை நீங்களே வச்சுக்கோங்கன்னு லின்னுமே அந்த மாட்டில வீசிடுவான். ஆனா ஹீரோ இதை ஏத்துக்க மாட்டான். ஏன்னா இது காஸ்ட் ரொம்பவே அதிகமா இருக்குன்னு. பரவாயில்ல இருக்கட்டும், டீமன் ஹண்டிங் ட்ரையலுக்கு இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும், அப்படியே எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணீங்கனாலும் நல்லா இருக்கும்னு லின் கேட்கவும், சரிங்கடா கடைசியில நீ உன் விஷயத்துக்கு வந்துட்டலன்னு அக்கா கலாய்க்கவும், அவசரப்பட்டு வாய் விடாத, நான் சொல்றது 2 பேருக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த டீமன் ஹண்டிங் ட்ரையல்ல டாப் 60 செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இதை 10 டீமா பிரிப்பாங்க. அதுல டாப் 3 போறவங்களால யாராவது ஒருத்தங்களை செலக்ட் பண்ண முடியும். ஒருவேளை நீங்க டாப் 3 ஆயிட்டீங்கன்னா என்ன உங்க டீம்ல செலக்ட் பண்ணணும் நான் கேட்டுக்கிறேன்னு லின் கேட்கவும், ஒருவேளை என் தம்பி டாப் 3 போயிட்டானா அவன் பவர்ஃபுல்லோ அவனை தாண்டா செலக்ட் பண்ணுவான், எதுக்காக ஒன்ன செலக்ட் பண்ணணும்னு அக்கா கேட்கவும், இந்த அடி அவசரப்பட்டு பேசாத, மேஜிக்கல் டெம்பிள்ல நானுமே பெரிய கை தான், சோ என்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருக்குது உங்க டீமுக்கு தான் நல்லதுன்னு சொல்லவும், நான் அதுக்காக சொல்ல நீங்க என் மேல நம்பிக்கை வைக்காதீங்க, லெவல் 5ல இருக்கிற நிறைய நைட் இருக்கும்போது லெவல் 4ல இருக்கிற என் மேல இதுக்காக உங்களுக்கு இவ்வளவு நம்பிக்கை அப்படி ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அதே நேரத்துல ஆயு வந்துட்டு எதையோ நோக்கி போக பார்க்கவும் ஹீரோ அது உனக்கு வேணுமான்னு கேட்பான். இப்ப நீங்க பார்க்கக்கூடிய இந்த விஷயம் ரொம்பவே ரேரானது. ஏன்னா பெரிய பெரிய ஆளுங்களாலேயே இது என்னன்னு கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி அந்த அனௌன்சர் சொல்லிட்டு இதோட ஸ்டார்டிங் ரேட்டே 10,000 கோல்டு காயின் அப்படிங்கவும் அக்காக்கெல்லாம் தூக்கி வாரி போட்டுரும். அதே மாதிரி அனௌன்சருமே இதை ஒன்ஸ் நீங்க வாங்கிட்டீங்கன்னா நாங்க ரிட்டர்ன் எடுத்துக்க மாட்டோம் அப்படிங்கவும் எல்லாருக்குமே குழப்பம் உண்டாகுது, இதை வாங்கலாமா வேண்டாமா இவங்களுமே புரிஞ்சுக்கிட்டு யாருக்காவது வேணுமான்னு கேட்கவும் ஆயு இதை விட்டு தர மாதிரியே இல்ல. சோ லின் இந்த நேரத்தை யூஸ் பண்ணிக்கிறாங்க. பிரதர்லாம் உங்களோட பெட்டு ரொம்ப ஆசைப்படுறதுனால இந்த மாதிரி விஷயம் எல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்ல, சோ நானே அதை வாங்கி தரேன், ஆனா நீங்க நான் சொன்னதை கொஞ்சம் நினைவில் வச்சுக்கோங்கன்னு லின் சொல்லவும் அக்கா அந்த நேரத்துல பேவே பண்ணிடுவாங்க. சோ பாத்துட்டு இருக்கிறவங்க இருந்து அனௌன்சர் வரைக்கும் எல்லாருமே ஷாக் ஆகும். சுனியக்காரி இப்படி கெடுத்துட்டேன்னு லின் கடுப்பாவான். இங்க பாரு உன்னோட காசு எங்களுக்கு தேவையில்லை, லிஞ்சியால ஆல்ரெடி கொடுத்துருக்கானே போச்சன் கிட்ட அக்கா அந்த கொடுக்கவும் இந்த ஸ்டோனையுமே நம்ம ஹீரோ தான் வாங்கிட்டாங்கிற மாதிரி அனௌன்ஸே பண்ணிடுவாங்க. சோ நம்ம ஆயு எப்பவும் போல இவங்க 2 பேருக்கும் ஐஸ் வச்சிட்டு இருக்க இந்த பெட்டுக்கு எதுக்கு இவங்க 10,000 ரூபாய் செலவு பண்றாங்களான்னு சொல்லிட்டு லின் ரொம்பவே ஷாக் ஆயிட்டு நம்ம ஹாயுவை ஸ்கேன் பண்ணுவான். ஆனா கொடுமை என்னன்னா நம்ம ஹாயு பத்தின எந்த ஒரு டீட்லையுமே லின்னுக்கு கிடைக்காது. இருந்தாலும் இவன் இன்னுமே ஃபோர்ஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணா ஹீரோ கிட்ட ஃபர்னஸ் இருக்கிறது இவனுக்கு காட்டிடும். சோ கண்டிப்பா ஹீரோ டீம் போயே ஆகணும்னு இவன் நினைச்சிட்டு உங்க டீம்ல என்ன சேர்த்துக்கோங்களேன்னு லின் கையெடுத்து கும்பிட என்னால டாப் 3 வர முடியுமான்னு எனக்கே நம்பிக்கை இல்லடான்னு ஹீரோ சொல்லவும் லின் இப்போ ஒரு 3 பாட்டில் எடுத்து வைப்பான். சோ கோல்டு கலர்ல இருக்கிற இந்த பாட்டில் மானா கேதரிங் பில் இருக்கு. சோ ஒன்ஸ் ஹீரோ ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ராவா 10 மானா இன்க்ரீஸ் ஆகுமா இதால. அப்புறம் இந்த பர்பிள் கலர் பாட்டில் மானா ரீஸ்டோரிங் பில் இருக்கு. சோ இது யூஸ் பண்ற மூலியமா ஹீரோ சண்டையில டயர்ட் ஆயிட்டானா 200 மானா அவனுக்கு கிடைக்கும். அப்புறமா ரெட் பாட்டில் மானா அவுட் பிரேக் பில் இருக்கு. இது யூஸ் பண்ணானா 10 நிமிஷத்துக்கு ஹீரோவோட அட்டாக்கிங்கும் டிஃபென்ஸும் 100% இன்க்ரீஸ் ஆகுமா. அது மட்டும் இல்லாம இதுல இருக்கிற ஒரே ஒரு மாத்திரையே 10,000 கோல்டு காயினுக்கு விற்கலாமா. சோ இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை கொடுத்து கண்டிப்பா உங்களால டாப் 3க்கு வர முடியும். ஒருவேளை நீங்க வின் பண்ணிட்டா கூட என்ன நீங்க செலக்ட் பண்ணுங்கிறது உங்களோட முடிவு தான் அப்படிங்கிற மாதிரி லின் சொல்லவும், இவ்வளவு உண்மை என்னோட ப்ராமிஸ்க்காக நீ கொடுக்குறியான்னு ஹீரோ கேட்கவும், அதெல்லாம் வேணா நான் உன்ன நம்புறேன்னு லின் சொல்லுவான். சோ இதனால நம்ம ஹீரோவுமே என்னோட ஆஃபர்
ஆஃபர் அக்செப்ட் பண்ணிக்குவோம். ஆனா இது அக்காக்கு தான் பிடிச்சிருக்காது. ஆனா அதே நேரத்துல ஹீரோ வாங்கின அந்த கல்லை அவங்க கொண்டு வந்து வைக்கவும் சரி அப்படி இதுல என்னதான் இருக்குன்னு அக்காவும் பார்க்கலாம்னு நினைப்பாங்க. ஆனா எப்பவும் போலதான் நம்ம ஹாயோட அல்பத்தனத்துக்கு ஒரு அளவே இருக்காது. இது உனக்கு திங்கதானு அக்கா கடுப்பாகவும் ஆமாங்கிற மாதிரி பையனும் தலையாட்டுவான். சோ ஹீரோவுமே விடுங்க அக்கா அப்படின்னு பார்த்தா ஹாயு வித்தியாசமா கத்துவான். என்னடா ஆச்சுன்னு ஹீரோ பதறவும் சரின்னு சொல்லிட்டு ஹாயுமே ஏதோ ஆகாத மாதிரி அவனோட இடத்துக்கு போயிருவான். ஏகுவா உன்னை நான் இங்க பாப்பனி எதிர்பார்க்கவே இல்லைன்னு ஒரு ஆள் வரவும் என்ன மாதிரி அசிங்கமான நாள்ரா இது. இந்த முட்டாப்பையிலே நாங்க இப்ப பாக்கணும்னு அக்கா கடுப்பாகவும் இவங்களுமே அவனை வெறுப்பா பாத்துட்டு இருப்பாங்க. சோ ஹீரோவை இப்ப பாக்கும்போது தான் ஹீரோ கிட்ட அடி வாங்கினது அந்த பையலுக்கு ஞாபகம் வரும். அட பாவி நீயான்னு சொல்லிட்டு இந்த பையன் ஷாக் ஆகும். ஹேய் நீயும் லூசர் ஸ்டூடெண்டும் இங்க அசிங்கப்படதான் வந்திருக்கலாம்னு இந்த ஆள் கேட்கவும் எங்க திரும்ப இதையே சொல்லு பாப்போம்னு அக்கா சண்டைக்கு போவாங்க. அதே நேரத்துல டீச்சருமே கொஞ்சம் வாய் அடக்கி பேசுறாங்கவும் என்ன பார்த்தா அவனுக்கு பயப்படுற மாதிரி இருக்குன்னு இவன் சொல்லுவான். அப்படின்னா இவங்களோட ரேங்கிங்க வச்சு நம்ம பெட் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீ தோத்துட்டனா எல்லாருக்கும் முன்னாடியும் கண்ணத்துல நான் அறைவேண்டா அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லவும் ஹீரோமே சரி ஏத்துக்கோங்கங்குவான். அப்பனா ஓகேடா நீ தோத்தனா கண்டிப்பா அறிஞ்சிருவேன் அப்படின்னு டீச்சர் சொல்லவும் இந்த ஆளு நம்ம ஹீரோவையே கேலி பண்ணிட்டு தான் போவான். அவன் பையன் நம்ம ஹீரோ இடிச்சிட்டே போவான். ஆனா ஹீரோக்கு இது பெரிய விஷயமா இருக்காது. இருந்தாலும் அந்த பையன் நிறுத்துற மாதிரி தெரியாது. ஆனா இப்படி ஒண்ணு பண்ணும்போது அக்காவே அடிச்சிருக்க வேண்டியதுதான். இருந்தாலும் ஹீரோ தடுப்பான். அதே மாஸ்டருமே வாங்க போலான்னு இவங்களை கூட்டு வருவாரு. இந்த டீமன் ஹண்டிங் ட்ரைவ் இந்த இடத்துல தான் நடக்க போதா நான் என்னவோல இது நினைச்சு வந்தேன்னு அக்கா சொல்லவும் இது என்ன உனக்கு டிவி ஷோ மாதிரி தெரியுதா இது வந்து போர்க்களம் அப்படின்னு மாஸ்டர் திட்டிட்டு இவங்களுக்கான அந்த இடத்துல போய் உட்காரவும் இந்த டீமன் ஹண்டிங் ட்ரையல் இப்ப ஆரம்பிக்க போது ஒளியால நிறைஞ்ச இந்த உலகத்தை இருள் எப்போ சூழ ஆரம்பிச்சிச்சோ அப்பதான் இது எல்லாமே ஆரம்பிச்சிச்சு. இதை தடுக்கிறதுக்காக தான் 6 டெம்பிள் கிரியேட் பண்ணப்பட்டுச்சு. இருந்தாலுமே ரத்தம் சிந்துறது நிறுத்தல. நம்மளுக்காக பார்டர்ஸ்ல இன்னும் எவனோது ஒருத்தன் ரத்தம் சிந்திட்டு தான் இருக்கான். சோ இதுக்கப்புறம் நம்ம அந்த இடத்துக்கு போய் ஆகணும். உங்களுக்கு தெரியும் தானே இந்த எல்டர் சொல்லவும் எல்லாருமே நைட்ஸுக்கான அந்த உறுதிமொழியை இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னா சரி இந்த டீமன் ஹண்டிங் ட்ரையல்ல யாரும் பின்வாங்கிட கூடாது. உங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த டீமன் கிளானை எதிர்த்து போராடிதான் ஆகணும். அப்படின்னாதான் உங்களால இந்த ஊரை காப்பாற்ற முடியும்னு அந்த எல்டர் கத்தவும் இந்த இடத்துல இல்யூஷன் மாதிரி ஒன்று கிரியேட் ஆகுது. அதுல என்னன்னா ஒரு டிராகனும் பாம்பும் சேர்ந்த மாதிரியான ஒரு விஷயம் 2 சோல்ஜர்ஸ் எடுத்து போராடுற மாதிரி காட்டுவாங்க. ஆனாலுமே பேக்ரவுண்ட்ல அந்த எல்டர் பேசிட்டே தான் இருப்பாங்க. இங்க யாரெல்லாம் பின்வாங்குறீங்களோ உங்க ஃபேமிலிஸ்க்கு ரொம்ப பெரிய ஆபத்து உண்டாயிரும். ஆனா வெற்றிங்கிற ஒரு விஷயம் இருக்கா இல்லையாலாம் தெரியாது. கண்மூடித்தனமா நம்ம போராடி தான் ஆகணும். ஆனா உங்களுக்கு ஃபேமிலிங்கிறது உங்க கூட இருக்கிறவங்க மட்டும் இல்ல உங்களோட டீம்மேட்ஸ் தான். அவங்களோட சேர்ந்து போராட தயாரா அப்படின்னு எல்டர் கத்தவும் எல்லாரும் அதுக்கு தான் காத்துட்டு இருப்பேன்னு கத்துவாங்க. அப்படின்னா சரி இந்த டீமன் ஹண்டிங் ட்ரையல் அதிகாரப்பூர்வமா தொடங்க போகுது அப்படின்னு எல்லாரும் கத்திட்டு உட்காரவும் இந்த டைம் இவங்க அவ்வளவு மோசமா எனக்கு தெரியலன்னு பக்கத்துல இருக்கிறவர் பேசுவாரு. இவருமே அதே நேரத்துல ஒருத்தனை பார்த்து முறைக்கவும் செய்வாரு. அப்படின்னா சரி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நாக் அவுட் ரவுண்ட் தான் உங்க எல்லாருக்கும் தெரியும் தானே. சோ இங்க இருக்கிற 138 நைட்ஸ்ல 5ல இருக்கக்கூடிய நைட்ஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட்ஸ்ல கலந்துக்க மாட்டாங்க அப்படின்னு ரெஃபரி அறிவிச்சிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தன ஹோ ஜியாகோ அப்படின்னு ஒருத்தனை காட்டுறாங்க. அதுக்கப்புறமா யாங் மென்சன் ஒருத்தனை காட்டுறாங்க. அடுத்ததா டுவான் ஈன்னு ஒருத்தனை காட்டுறாங்க. கடைசியில ஹான்யூன்னு ஒருத்தனை காட்டிட்டு இவங்க மட்டும் தான் கலந்துக்க மாட்டாங்க அப்படிங்கவும் இவங்களுக்குள்ள பேட்டில் பண்ணணும்னா நான் இன்னுமே ஸ்ட்ராங் ஆகணும் போல ஹீரோவுமே பாப்பா. சோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆரம்பிக்கலான்னு அந்த ஸ்கிரீன்ல ரேண்டமா செலக்ட் பண்ணுவோம். நம்ம ஹீரோ தான் ஃபர்ஸ்ட் எடுத்தனே பேட்டில் பண்ண போறான். அதாவது நைட் நம்பர் 29ஓட. ரெண்டு பேருமே ரெஃபரி ஸ்டேஜ் கூப்பிட அக்காவும் டீச்சரும் சேர்ந்து ஸ்டேபிளா சண்டை போடுறான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை மோட்டிவேட் பண்ணி அனுப்புவாங்க. ஆனா ஹீரோ போனதுக்கு அப்புறமா இந்த இதுல யாரா வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி பேச்சு போகும். சோ யாரோட மவுண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கோ அவங்க தான் வின் பண்ணுவாங்கிற மாதிரி எல்லாரும் நினைப்பாங்க. சோ ரெஃபரியுமே நீங்க அதிகமா காயப்படுத்திக்க கூடாது. ஒருவேளை உங்க ஆப்பனன்ட் தோல்வி ஒத்துக்கிட்டாங்கன்னா விட்டுறணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த சண்டையை ஆரம்பிச்சு விடுவாரு. இந்த பையன் கிட்ட ஸ்னோ ஹார்ஸ் இருக்கா இதால ஆப்பனோட ஸ்பீட கம்மி பண்ண முடியுமே அப்படின்னு பாத்துட்டு இருக்க ஒருத்தன் ஆச்சரியமாகும். நம்பர் 97 நீங்க உங்க மவுண்ட் கூப்பிட மாட்டீங்களான்னு ரெஃபரி கேட்பாரு. ஹீரோ இல்லங்கிற மாதிரி தலையாட்டுவோம். அந்த பையன் கிட்ட மவுண்ட் இல்லையான்னு சொல்லிட்டு பாக்குறவங்க எல்லாம் ஆச்சரியப்படுவாங்க. அதுலயும் இவனுங்க தான் எப்பவும் போல நம்ம ஹீரோ லூசருங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கோம். யாவன் ஹாயு கூப்பிட மாட்டேங்கிறான்னு மாஸ்டருமே கேட்பாரு. ஹாயு அவனோட ஓன் ஸ்பேஸுக்கு போயிருக்கான்னு அக்கா சொல்லவும் இந்த மாதிரி நேரத்துல அவன் போவான்னு மாஸ்டர் கடுப்பாயிருவாரு. ஏன்னா நைட்ஸ் பொறுத்த வரைக்கும் மவுண்ட் தான் வின்னர் யாருங்கிறத செலக்ட் பண்ணணும்னு சொல்லுவாரு. ஹீரோ அதை பத்தி எல்லாம் கவலையே இல்லாம அவனோட கிரேட் மூவ் ஒன்னு யூஸ் பண்ணுவான். சோ இங்க இருந்து எல்டரே பார்த்துட்டு என்ன மாதிரியான பவர்ரா இது அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகும். ஹீரோட ஆப்பனண்ட்டுக்குமே அதே குழப்பம் தான் என்ன மாதிரியான ஸ்கில்லரா இவன் யூஸ் பண்றான்னு. இருந்தாலுமே அவன் பின்வாங்க கூடாதுன்னு ஹீரோவை அட்டாக் பண்ண ரெடி ஆவான்.
என்னடா இப்ப நடந்துச்சுன்னு எல்லாருமே ஷாக் ஆகும். கலாச்சின்னு இருந்த இவனுக்குமே வாய் அடைச்சு போயிருது. ஆனாலுமே ஹீரோ அவனோட வின்னிங் கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஹீரோ அவன் கழுத்து மேல கத்தி வச்சிருப்பான். சோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நம்பர் 97 ஆன நம்ம ஹீரோ வின் பண்ணிட்டான் அப்படின்னு அபிஷியலா நம்ம ரெஃப்ரியா அறிவிப்பாரு. சோ ஹீரோவுமே பேட்லுக்கான மரியாதை செலுத்திட்டு அங்க இருந்து கிளம்பவும் தோத்தவனுக்கு தான் ரொம்பவே அது கவலையா இருக்கும். அடியே அக்காவுமே ஹீரோ இப்படி ஜெயிப்பான்னு எதிர்பார்க்கலங்கவும் இந்த ஒரு ஃபைட்டை வின் பண்றதுக்காக அவனால முடிஞ்ச அளவுக்கு எல்லா பவருமே யூஸ் பண்ணிருக்கானா. அப்படியே அதோட தாக்குமே லெவல் 5க்கு ஈக்குவலா இருந்திருக்கு அப்படின்னு மாஸ்டர் என்ன கவலைப்பட்டு இருக்கவும் பாத்துட்டு இருக்க எல்ட்ரிஸுமே பரவாயில்ல இந்த பையன் நல்லதான் பண்ணிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இல்லடா இது நீ சாதாரணமா சொல்லக்கூடாது, நம்பர் 97 என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பிளான் பண்ணி தான் இங்க வந்திருக்கான். அவனை கேர்லெஸ்ஸா பார்த்ததுதான் அவன் வின் பண்றதுக்கான மெயின் காரணமே. அதுலயும் அவன் யூஸ் பண்ண அந்த ஸ்கில் இருக்குல்ல, கண்டிப்பா அது டிஃபென்ஸ் நைட்டுக்கானது இல்ல, அட்டாக்கிங் நைட்டுக்கான ஸ்கில் தான் அவன் யூஸ் பண்ணான்னு கன்ஃபார்மா எனக்கு தெரியும். அப்படின்னு இந்த எல்ட்ரு பார்த்துட்டு நம்ம ஹீரோட கையை ஃபோக்கஸ் பண்ணும்போது தான் ஹீரோ கையில ஒரு ரிங் இருக்கிறது பாப்பாரு. சோ ஒரு நைட் கிட்ட அவரோட டோட்டல் யாருன்னு கண்டுபிடி அப்படிங்கவும் இங்க பாரு ரொம்ப ஜாலி ஆகாத, ஆயு போனனால உன்னோட ட்ரைனிங் இப்பவே ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு மாஸ்டர் சொல்லவும் நான் அக்காவோட பேட்டில் பாக்கணுமே ஹீரோ கேட்பான். அட கவலைப்படாதடா கண்டிப்பா நான் வின் பண்ணிடுவேன்னு அக்கா சொல்லவும் சீன் கட் ஆயிட்டு நம்ம ஹீரோ பிராக்டிஸ் பண்ண வந்திருப்பான். அப்படியே லென் கொடுத்திருந்தா அந்த பில்லை எடுத்துட்டு இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ நினைக்கவும் அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோன் வருவா. சோ எப்பவும் போல ஹீரோவா அவ அசால்ட்டாவே மைக்கிடுவா. சோ இன்னைக்கான எபிசோட பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய எபிசோட்னு சொல்லுவேன். ஏன்னா எபிசோட்ல நிறைய டீட்டெயில் கொடுத்திருப்பாங்க. ஆயு முழுங்கினா அந்த கல்லு வேற அவனுக்கு வித்தியாசமான பவர் வேற தரும். அது என்ன பவர் நான் இப்போதைக்கு சொல்ல மாட்டேங்க. ஒரு வழியா எல்லாரும் பேசிட்டு இருந்த டீமன் ஹண்டிங் ட்ரையல் ஆரம்பிச்சிருச்சு. ஹீரோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வின் பண்ணிருக்கான். அது மட்டும் இல்லாம டாப் 4 அங்க இருப்பாங்க. சோ அவனுக்கு எல்லாம் லெவல் 5ல இருக்கனால தான் டாப் 4 பொசிஷனா அசால்ட்டா தூக்கி கொடுத்துறாங்க. அதனாலதான் மாஸ்டருமே ஹீரோ லெவல் 5 போனாதான் இந்த இடத்த சமாளிக்க முடியும்னு சொல்லிட்டு ஹீரோ பிராக்டிஸ் பண்ண கூப்பிட்டுருக்காங்க. சோ லின்னு கொடுத்த அந்த பில்லுமே அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கு. அப்படியே ஹீரோ வேற பாத்திருக்கான். ஹீரோ கண்டுபிடிப்பானா மாட்டான வேற தெரியாது. சோ என் கூட சேர்ந்து நீங்களும் எபிசோட பாருங்க. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்றேன்.